ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திதி யோகம் கரணம் முக்கியமா, இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்வதற்கு இந்த அமைப்புகள் மிக அவசியமானதா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் எல்லாமே அவசியமானது தான், எதையுமே ஒதுக்கி தள்ளிவிட முடியாது என்றாலும் கூட எது மிக முக்கியமானது, ஒரு துல்லியத்தன்மையை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடத்தில் துல்லியத்தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது மிக மிக அவசியமான விஷயங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சிலவை உண்டு. அப்படி இல்லாத உப விஷயங்கள் அப்படின்றது நிறையா இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக, நீங்கள் மதியம் பசிக்குது, சாப்பிடணும். இப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. இந்த சாப்பிட்றதுங்கிற அவசியமான ஒன்றில் ஒரு வாழை இலை போட்டு விருந்து பரிமாறுற மாதிரி சாப்பாடு உங்கள் வீட்டில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விசேஷ நாள், இதில் சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, பொரியல் இருக்குது, ரசம் இருக்குது, அப்பளம் இருக்குது, கூட்டு இருக்குதுன்னு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஓகே, உணவு தான். ஆனால் இதில் மெயினானது எதுனா உணவு. அரிசி சாதம் சாப்பாடுங்கிறது மெயினாக வரக்கூடியது. மற்றது எல்லாமே அதற்கு சைடாக வரக்கூடியவைகள். இப்போ சாம்பார் ரசம், இப்போ ரசத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் வயிறு நிரம்பும், சாம்பாரில் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பும், தயிரில் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பும், புளிக்குழம்புல சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பும். அப்போ வயிறு நிரம்புறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது சாப்பாடு. சாப்பாடு இங்கே முக்கியம் இல்லை, அந்த அப்பளமும் ஊறுகாயும் தான் முக்கியம்னு சொல்கிறது மாதிரி தான் இந்த திதி சூன்யம் கரணம் அப்படிங்கிறதுலாம். யோகம் திதி கரணம் அப்படிங்கிறது பொதுவாக முற்காலத்தில் எல்லோரும் ஜோதிடம் எழுதி வச்சுக்கிட்டது இல்லை. பெரிய பெரிய அரச சபை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மந்திரிகள், மன்னர்கள், அவங்கெல்லாம் தான் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சராசரியான மனிதர்கள் ஜோதிடத்தின் மேலே பெரிய ஆர்வமோ ஒரு அறிவோ இருந்ததில்லை, ஜோதிட அறிவோ. அந்த மாதிரியான காலகட்டத்தில் பொதுவான நல்ல காரியங்களுக்கு இந்த திதி யோகம் கரணம் இவைகளெல்லாம் பயன்படுத்தி வந்திருக்காங்க. வளர்பிறையில் சந்திரன் இருக்காரா, தேய்பிறையில் சந்திரன் இருக்காரா, இன்றைக்கி அஷ்டமியா நவமியா, திதி என்ன, கரணம் என்ன, யோகம் என்ன அப்படிங்கிறது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு கொண்டிருக்கிறது. நாற்று நடுவதற்கும், வீடு கட்டுவதற்கும், வயலை உழுகிறதுக்கும், மலையை பார்க்கறதுக்கும், நெருப்பை பார்க்கறதுக்கும், பருவநிலை மாற்றங்களை கணிக்கிறதுக்கும் தான் இதை முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. தனி மனித வாழ்க்கைக்கு ஜாதகங்கள் முக்கியங்கிறத உணர்ந்துட்டு 1980களுக்கு அப்புறம், 70க்கு பிறந்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜாதகம் இருக்காது. 80களுக்கு அப்புறம் எல்லாருமே ஜாதகங்களை கணித்து எழுதி பார்த்து துல்லியமாக நிலை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்காலத்தை தீர்மானிச்சுக்கிற தன்மை பழக்கத்துக்கு வந்துடுச்சு. இதில் ஜாதகத்தின் முக்கியத்துவமான விதிகள் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா, இப்போ ஒரு லக்னம் என்பது, லக்னாதிபதி என்பது, பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது, அதன் மூலம் இவருக்கு ஏற்படுற ராசிங்கிறதும், அந்த ராசியின் அடிப்படையில் அவங்களுக்கு நடக்க போகிற தசாநாதர்கள், புத்திநாதர்கள்ங்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கோள்களை தான் நம்ம ராசி கட்டத்தில் குறித்து வச்சிருக்கோம். இந்த ராசி கட்டத்தையே பல கூறுகளாக, பல 100 பிரிவுகளாக பிரித்து பலன் அறிக்கிற முறைகளெல்லாம் இருந்தாலும் கூட மெயின் ராசி கட்டம் தான். அதுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுறது நவம்ச கட்டம். இதை தாண்டி எத்தனையோ வர்க்க பரல்களெல்லாம் எடுத்து பலன் சொல்கிறாங்கன்னாலும் கூட மிக முக்கியமாக இந்த 9 கிரகங்களும் உங்கள் லக்னமும் உங்களுடைய ராசியின் தன்மையும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அதிலிருந்து கிளம்புற தசாநாதர்கள், புத்திநாதர்கள் தான். இதுவே போதுமான அளவுக்கான துல்லியமான பலன்களை உங்களுக்கு தந்துவிடும். எப்படி சாப்பாடுங்கிறதுல மெயினாக சாப்பாடு தான் மெயினாக, மற்றது எல்லாமே சைடு தான் அப்படிங்கிறது மாதிரி இந்த மெயினான விஷயம் இது தான். இதில் இந்த திதியில் பிறந்தாலே இந்த மாதிரியான கோடீஸ்வரன் ஆயிடுவார், இப்படி மோசமாக இருக்கும், இந்த திதிக்கு திதி சூன்ய ராசிகள் இவைகள் உங்களுக்கு பலனே தராமல் போயிடும். இப்போ சிலரெல்லாம் கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் நான் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு நான் பிறந்த திதிப்படி அந்த லக்ன வீடே திதி சூன்ய வீடாக வந்துடுச்சு, அப்போ நான் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேனாலாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த கரணத்தில் பிறந்து விட்டாலே உங்களுக்கு அனைத்தும் கிடைத்து விடும் அல்லது கிடைக்காமல் போய்விடும் என்றோ, இந்த ஒரு யோகத்தில் பிறந்து விட்டாலே அனைத்தும் வந்து விடுங்கிறதோ, கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நீங்கள் மிகப்பெரிய ஆளாக ஆயிடுவீங்கிறதெல்லாம் சுத்தமாக நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இவைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சிறு பங்களிப்பு. அதாவது ஒரு வாழை இலை விருந்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஊறுகாய் மாதிரியானது தான் இது.
அதுவே முழு ஜோதிடம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. ஜோதிட சாஸ்திரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து 33வது ஆண்டு, 33வது ஆண்டுக்குள்ளே இருக்கேன். இந்த 33 வருட அனுபவங்களின் அடிப்படையில் சொல்கிறேன், இந்த யோகம் திதி கரணத்தை பயன்படுத்தி நான் ஒரு நாளும் பலன் சொன்னதே இல்லை. நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த யோகத்தில் பிறந்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த யோகங்கள்ங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் வேறு விதமான ஒரு யோகங்களும் உண்டு. இப்போ தர்மகர்மாதிபதி யோகம், கஜகேஸ்வரி யோகம், பத்ர யோகம், ருச்சக யோகம், சச யோகங்கிறது கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுற யோகங்கள். அந்த யோகங்களை சொல்லலாம். பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய யோகங்கள், கரணங்கள், திதி, இவைகளை கொண்டு, திதிகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டே வளர்பிறையில் ஒரு 14 திதி, தேய்பிறையில் ஒரு 14 திதிங்கிறது பிரதமை, தூதியை, திருதியை, சதுர்த்தின்னு வருது. இப்போ சதுர்த்தி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்கார். சதுர்த்தி திதியில் பிறந்த உடனே அவருக்கு ஒரு பலன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேலை செய்யாது. அஷ்டமி திதியில் ஒருத்தர் பிறந்துட்டார், பாலவ கரணத்தில் ஒரு பிறந்துட்டார், இது உடனே பாலவ கரணத்தில் பிறந்த உடனே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும், இது மாதிரி ஆகிடும், அப்படி ஆகிடுங்கிறதுலாம் ஜோதிடத்தன்மையை, நம்பிக்கையை கேலிக்குறியாக்கும் விஷயங்களாக போயிடுது. கேலிக்குறி, கேலி பண்ணுற மாதிரியான அமைப்பு. ஜோதிடத்தின் உண்மையான தாற்பயம்ங்கிறது கிரகங்களுக்குள் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் 2 பாயிண்டில் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கலாம். முதல்ல வீடுகளை படியுங்கள். ஒரு வீட்டின் தன்மை என்ன, அடுத்தது அங்கே அமரும் கிரகங்கள் அந்த வீட்டின் தன்மைக்கு தகுந்தவாறு எவ்வாறு ரியாக்ட் பண்ணுது, எவ்வாறு தன்னுடைய கடமையை செயலாற்றுகிறது. இதுதாங்க ஜோசியம். இந்த 2ஐயும் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ சூரியன் ஒரு கிரகம், மேசம் ஒரு வீடு. இந்த மேச வீட்டில் சூரியன் போய் அமரும்போது தன்னுடைய உச்ச ஆற்றலை, உச்ச வலிமையை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஜோசியம். இங்கே திதி எங்கேருந்து வந்துச்சு, கரணம் எங்கேருந்து வந்துச்சு, யோகம் எங்கேருந்து வந்துச்சு. அதே சூரியன் துலாம் வீட்டில் போய் உட்கார்றார். இங்கே தன் குறைந்தபட்ச ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். இவ்வளோதாங்க. இந்த வீடு, சூரியன் ஒரே கிரகம்தான், சூரியன் ஒரே கிரகம்தான், ஜோதிடத்தின் அரசன். இவர் மேச வீட்டில் அமர்ந்திருக்கும் போதும் துலா வீட்டில் அமர்ந்திருக்கும் போதுமான வித்தியாசத்தை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். சித்திரை மாதம் வெயில் எப்படி அடிக்குது யோசிச்சு பாருங்க. சூரியன் மேச வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஐப்பசி மாதத்தில் வெயில் எப்படி அடிக்குது, வெயில் முதல்ல அடிக்குதா, அவர் துலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நம்ம ஞானிகள் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இடைச்சொருகல்கள் நிறைய உள்ள வந்து தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் கவனத்தை திசை திருப்புகிறது. இதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து தவம் இருக்க காட்டுக்கு போகிறார், தவம் இருக்க காட்டுக்கு போகிறார். ஜோதிடம் ஒரு தவம். இந்த தவத்தை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. தவத்தை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போதே நிறைய இடைஞ்சல்களை கொடுத்து உங்களை அதை அடைய விடாமல் தடுக்கிற வேலையை தான் மற்றவங்க எல்லாம் செய்வாங்க. உண்மையான பலனை, பரம்பொருளை நீங்கள் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய இடைச்சொருகல்கள் வரும். புயல் வரும், மழை வரும், வெள்ளம் வரும், நெருப்பு வரும், விலங்குகளால் துன்பம் வரும், பெண்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வேறு விஷயங்களில் கவனம் திரும்பும். இத்தனையும் தாண்டி நீங்கள் அதை அடையணும். இந்த மாதிரியான கிளை விதைகள் தான் இதெல்லாம். இந்த யோகம், கரணம், திதி, விஷசூன்யம், இதெல்லாமே அந்த மாதிரி அமைப்பு தான். திடீர்னு யாராவது தோன்றுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னமே மாறிடும்னு சொல்லி ஒருத்தர் கிளம்புனாங்க. அதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புனாங்க. இது எதுவும் நிலைத்து நிற்காது. எண்கணிதமே தோற்று போயிடுச்சுங்க. எண்கணிதமே தோற்று போயிடுச்சு. கேபி சிஸ்டமே நிறைய தவறுகள் இருக்குங்கிறதுனால தான் அது தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியல. காலத்தை விஞ்சி நிற்பது நம்மளுடைய வேத ஜோதிடம், பாரம்பரிய முறை மட்டும்தான். இந்த வேத ஜோதிடத்தில் இருக்கிற இடைச்சொருகல்கள் இதெல்லாம். இந்த கரணத்தினால் இப்படி நடந்துவிடும், இந்த யோகத்தினால் இப்படி நடந்துவிடும், உங்களுக்கு கரணநாதன் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதுமானது, இந்த யோகநாதன் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடலாமே. நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த கிரகங்களின் டிசைன் அடிப்படையில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் மாற்றிக்கவே முடியாது. அந்த விதியே நிரந்தரமானது. இதை அறிந்து கொள்வதற்கு லக்னம், ராசி, ஜென்ம நட்சத்திரம், அதன் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கும் தசைகள், வீடுகள், 12 வீடுகள், 12 பாவங்கள், அந்த வீட்டின் தன்மைகள், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வீட்டின் தன்மைகளின் அடிப்படையில் தான் கிரகங்கள் இயங்குகின்றன. கிரகங்களுக்குன்னு ஒரு தனியான கேரக்டர் இருக்குது, வீடுகளுக்குங்கிற ஒரு தனியான கேரக்டர் இருக்குது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் ஜாதகத்திற்கு பலன்கள் வருகின்றன.
புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட ஒரு பாலை கொடுக்குறோம். இந்த பாலை வச்சு நீங்கள் என்னென்ன செய்ய முடியும்? பாலுங்கிறத ஒரு கிரகம்னு எடுத்துக்கலாம். இந்த பாலை வச்சு டீ போடலாம், காஃபி போடலாம், உரை ஊற்றலாம், பால்கோவா செய்யலாம், தயிராக்கலாம், மோராக்கலாம், பல விதங்களில் மாற்ற முடியுது இல்லையா? அந்த ஒரே பாலுங்கிறத அதை பல வீடுகள்னு எடுத்துக்கோங்க. அப்போ வீடுகள், கிரகங்கள், லக்னம், ராசி, நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு ஜோசியம். இதில் தெரியாத எந்த ஒரு விசேஷமான பலன்களோ மிக வித்தியாசமான அமைப்புகள் எதுவும் இந்த யோகத்தினாலோ கர்ணத்தினாலோ திதியினாலோ சூன்யத்தினாலோ கிடைத்துவிடப் போவது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறதா, வலு குறைந்திருக்கிறதா, அது உங்களுக்கு எப்படி செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறது, நன்மைகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறதா, தீமைகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறதாங்கிறது எல்லாமே அந்த கிரகம் அமர்ந்த வீட்டின் அடிப்படையும் கிரகத்தின் காரகத்துவ அடிப்படையிலுமே கிடைச்சிடும். அதுக்கு மேலே நீங்கள் பிறந்த லக்ன அடிப்படையில் நிர்ணயிக்கப்படக்கூடிய வீடுகள். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு நன்மைகள் செய்கிற சூரியன் மகர லக்ன ஜாதகர்களுக்கு தீமைகள் செய்கிறார். இது எங்கேருந்து மாறுது? இதில் இவர் எந்த தீதியில் பிறந்திருந்தாலும் அதானே பலன், எந்த கரணத்தில் பிறந்திருந்தாலும் அதே தானே பலன், எந்த யோகத்தில் பிறந்திருந்தாலும் அதானே பலன். இங்கே எது சூரியனை நல்லவராகவும் தீயவராகவும் மாற்றுது? லக்னம் தான். மேச லக்கணத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் நன்மைகள் செய்ய கடமைப்படும் போது மகர லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாகிய சூரியன் தீமைகள் செய்ய கடமைப்படுறார். இங்கே தானேங்க ஜோசியம் இருக்கு. இதில் இவர் எந்த யோகத்தில் பிறந்திருந்தாலும் என்ன மாறப்போகுது, எந்த திதியில் பிறந்திருந்தாலும் என்ன மாறப்போகுது? அப்போ எது முக்கியமோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் உப விதிகளை மெயின் விதிகளாக கொண்டு வந்து நீங்கள் தவமிருந்து அந்த உண்மையான ஜோதிட ஒளியை அறிந்து கொள்ள முடியாமல் தடுப்பதற்கான சூழ்ச்சியும் சூட்சுமங்களும் தான் இவையெல்லாம். புரிஞ்சுங்களா? உண்மையாக தவம் இருக்கிறவ கடவுளை செக் பண்ணுவார். இவன் உண்மையிலே தவம் இருக்கிறானா இல்லை வேறு ஏதாவதா, இவனுக்கு வரம் கொடுத்துட்டா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துருமாங்கிறது மாதிரி அதே கணக்கு தான் இதுவும். பலவிதமான கிளைகள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. அந்த கிளைகளை பிடித்து கொள்ளாமல் அடிநாதமான வேரை பிடியுங்கள். அப்போது தான் நீங்கள் முழுமையான ஜோதிடத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த திதி சூன்யம் கரணம் திதி யோகம் இவைகள் எல்லாமே உப விதிகள், இவைகள் முக்கியமான ஜோதிட விதிகள் ஆகாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.